இதுவரைக்கும் ஆசை இல்லை. நாளைக்கான ப்ரோமோவில் பார்த்துக்கிட்டேன்னா முத்து வந்துட்டு வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஹெல்ப் பண்ணி தான் வந்து கார் டிக்கி திறந்து பிரேக் ஒயர் கட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்துட்டு சாவி அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும்? ஏன்னா வந்துட்டு சாவி இல்லாமல் கார் டிக்கி வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்ல ரோஹினி பார்த்திங்கன்னா எங்கே தன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கே எடுத்த மாதிரி உங்கள் கணவர் வந்து இது பண்ணுறாங்க முத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவர் சொல்லவே இல்லையுமே. ரோஹினி நீங்கள் என்னத்துக்கு நீங்களாக வந்துட்டு நான் தான் எடுத்தேன்னு சொல்லி வாண்டடாக இது பண்ணுறீங்க. அதுவும் இல்லை அது வந்து ஆணில் இருக்க சாவியை யார் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி வாய் விட முத்து பார்த்தீங்களாண்ணா நான் ஆணில் மாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது கரெக்டாக இப்படி ஆணில் மாட்டி இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம்னு அப்படி சொல்ல ரோஹினியுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வித்யாவுக்கிட்ட நகையை கொடுத்து வித்யாவை கை தூக்கி பார்க்குறாங்க. இதனால் ஆசைக்கு அந்த மயங்கின வித்யா பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்திங்கன்னா வர தெரிஞ்சுட்டா அவெல்லாம் எடுத்துக்க மாட்டாடா. இந்த வீட்டில் யாரும் எடுத்துக்க மாட்டா. உனக்கு பிடிக்காத போது யாரும் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அது யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறான். ஆனால் கண்டுபிடிச்சாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்துவும் பெருசாக எடுத்ததில்லை. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ரோஹினி இந்த லேஸில் விடக்கூடாது. இவன் திருப்பி நம்மளே எதனா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிட்டி கால் பண்ணி சொல்ல சிட்டியுமே இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ரோஹினி, இந்த முறை தான் எதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த முறை கண்டிப்பாக முத்துவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பண்ணி கவுத்தர்றேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்ல ரோஹினி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ இப்படி தான் எல்லா முறையும் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு எதனோ ஒன்று பண்ணி சொதப்பிடுறேன். இதுவே சாக்க வச்சு நான் வந்து மாட்டிக்கிறேன். இனிமேல் உன் அவகாசமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சிட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ரோஹினி இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடனா இதோட என் அவகாசம் போதும்னு சொல்லி கட் பண்ண பார்க்குறீங்க பார்த்தீங்களா. சரி அப்படியே இருக்கட்டும். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கடைசி ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ஹெல்ப்பு சொல்லு பண்ணி தொலைகிறோம். ஆனால் இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்ல இருக்கிறோம். இனி உடனே கேட்டால் எப்படி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக வைக்கிறாரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது பண்ண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ.